அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பெருங்காயம், தனியா, மிளகு ஜீரகம், மிளகாய், சோம்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்போட இந்த பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பருப்பு மட்டும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச மாவோட வெங்காயம் பொடியாக நறுக்கிடுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்ட மாவை சூடான தவாவில் ஊற்றி 4 பக்கமும் எண்ணெயை ஊற்றி 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு மொறுமொறுன்னு எடுத்திங்கன்னா சுவையான அருமையான அடை ரெடிங்க. இதுக்கு அவியல் சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.